ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அது நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் அலுவலக பணியெல்லாம் இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் என்ன, நேரம் மிச்சமாகும். மற்ற ராசி பலன்களை நீங்கள் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கும் முழுமையான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. Friends, wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே சந்திரன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை காலை 5:09 முதல் ஏற்படுது நண்பர்களே. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு அது நல்ல யோகமான ஒரு அமைப்பு. இது தவிர 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நண்பர்களே. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டும், என்ன ஆதரவு வேண்டும், எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் மேம்படுத்துவதற்கு இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கொஞ்சம் சீரியஸாக உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. பர்சனாலிட்டி நான் சொல்றது உடல் அழகை மட்டுமல்ல, உங்களுடைய குணம், நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய உங்கள் காரியங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம், இதெல்லாம் தான் வந்து பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இப்பொழுது சீரியஸாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் சிறப்பாக உங்களது பர்சனாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே. மற்றவங்க மீது ஏதாவது கருத்து சொல்றீங்க, கேலி கிண்டல் பண்றீங்கன்னா அதில் நிதானமாக தாங்க இருக்கணும். அளவுக்கு அதிகமாக கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்துக்களை வெளியிடும் போது கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்றைய தினம் சமுதாய பணிகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் அதிகரித்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்படிலாம் சேவிங் செய்யலாம் அப்படின்ட்டு ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கிறது. நவீனமான பொருட்களை வாங்குவீங்க, எனக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக வெயிட் தூக்குறது அல்லது துரிதமான சில உணவுகள், உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்றது போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஆன்மீக பணிகளில் நீங்கள் ஈடுபடும் போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு கிடைக்கும். அதற்கு உங்களது நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் சில நிதி இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் கவனமாக தான் முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பணத்தை வந்து செலவிடுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சேவிங் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் பெருகணும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிகமான ஆதரவு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான மிகுதியான ஆதரவு, நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் உங்கள் நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. சில பண பயன்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகள் உற்சாகமாக மாறும். உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்வதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்றைய தினம் காரிய வெற்றிகள் மூலமாக நீங்கள் இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே. உங்களது தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆதரவு பெறுங்க. உங்களது அன்பை வென்ற உங்களது காதலரானவர் அதீதமான நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு தருவார். நல்ல அன்பை தருவது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகளை உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதனால மனசில் ஒரு விதமான புதிய தெம்பு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஒரு எனர்ஜி இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களது அன்பை வென்ற உங்களது காதலரானவர் இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற உண்மையை உங்களுக்கு புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனம் கறந்த காதலருடன் அட்லீஸ்ட் நேரத்தை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் காதலரோடு இருக்கிற நேரம் வந்து ரொம்ப சொர்க்கம் மாதிரி தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேலும் நல்ல ஒரு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையில. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த தடவை உங்க வியாபாரத்தை வந்து பெருசுபடுத்தணும் அல்லது வியாபாரத்தை வந்து இன்னும் நல்லா வந்து விரிவாக்கமா நீங்க செய்யும்போது நல்ல லாபம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதுக்காக நீங்க பணத்தை வந்து அதிகமா செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு உருவாகலாம் நண்பர்களே. வியாபார ரீதியாக முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் தகுந்த ஆலோசனைகள் பெற்று முதலீடுகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஐடியாக்கள் மனசுல இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு பெரியவர்களின் ஆலோசனைகள் அல்லது அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் எல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வியாபாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக பணத்தை செலவிடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது. ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீங்க. கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி செய்து முடிக்காத படைப்புகள்லாம் இப்பொழுது முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமையும் நண்பர்களே. திருமண வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் உண்டு. நல்ல ஒரு இணக்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். நல்ல ஒரு ஒத்துழைப்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஆதரவு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதும் உங்களுக்கு உங்களது சந்தோஷத்தை வந்து இரட்டி பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள், வெற்றியில் உண்டு. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, ஆனால் நீங்களே கெடுத்துக்க கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் வயலட் கலர் நீங்கள் பயன்படுத்துங்க. ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளை உங்களுக்கு அதிகமாகக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. அது நல்ல முன்னேற்ற பாதையை உருவாக்கி தரும். எனவே சேவிங்ஸில் நீங்கள் இன்றைக்கி நிறைய பிளான் பண்ணலாம். சமுதாய பணிகளில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாள் இன்றைய தினம், ஆனாலும் நீங்கள் நல்ல பெனிஃபிட் பெற முடியும். சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக பணிகள் மூலமாக ஏற்படும் நண்பர்களே. இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் சில புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகள்லாம் இன்னைக்கு எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக வெயிட் தூக்குறதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உங்கள் உடல் வலுவுக்கு மேலே வந்து நீங்கள் செய்யாதீங்க நண்பர்களே. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் முடிவு எடுக்கக்கூடிய திறனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. செயல்பாடுகளையும் வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களாம் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கணுங்க. தேவையில்லாத விதண்டாவாத சிந்தனைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். மற்றவர்கள் மீது நீங்கள் கருத்துக்கள் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க. உங்கள் கருத்துக்களை வந்து சொல்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டியது அவசியம். ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் சிந்தனைகள் வந்து கொஞ்சம் விதண்டாவாதமாக இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.